தாவேகா தரப்புல நடத்தப்பட்ட மதுரையில நடந்த 2.0 அப்படின்னு சொல்லப்படுற இரண்டாவது மாநாடு இருக்குல்ல, வேற லெவல் மாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ திமுக தூக்கத்தை தொலைச்சு போயிருக்கே, அதிமுக ஒரு பக்கம் புலம்பல்ல இருக்கே அப்படின்னு சொல்லும் வகையில ஒருத்தவங்களும் விமர்சனங்களை கக்கிட்டு இருக்காங்க. லைக் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி அரசியல் வட்டாரங்களுக்குள்ள இப்போ இவருடைய பேச்சுக்கு அப்புறம் நான் அந்த பேச்சை வந்து டீடைல் அண்ட் டெப்தா வந்து சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பிகாஸ் எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. திரும்பவும் அதை பத்தி பேசி யூஸ் இல்லை. பட் அவர் பேசினாருல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்றது தானே முக்கியம். அதை பத்தி தான் டீட்டெயிலா பேச போறோம். சோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் உங்க தீபிகா. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? தாவேகா மாநாடு நடக்கும்போது மழை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய யாகம் ஒண்ணு நடத்துறாங்க. அது புஷி ஆனந்தனுடைய தலைமையில நடக்குது. சோ இத பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி, சார் உங்க கொள்கை தலைவர் யாருன்னு தெரியும்ல, ஈவேரா, அவரை வச்சுக்கிட்டு நீங்க என்ன அப்புறம் யாகம் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் மழை வரக்கூடாதுன்னு பூஜை பண்ண காரணத்தினால மழை எல்லாம் வரலங்க. வெயில் சுட்டரிச்சு அங்க இருந்த பல பேர் சுருண்டுட்டாங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல். சோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சுருண்டு மயக்கம் போட்டு கீழே விழ அங்க இருந்த எல்லாருமே வந்து அவங்களுக்கான முதல் உதவிகள் மயங்கி விழுந்திருந்தா கூட டீஹைட்ரேட் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கான தக்க ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தெளிவா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. வெயிலன்னு சொல்லும் போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ அங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம டே டு டே அந்த ஒரு பெரிய மாநாட்டுல நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன நடந்தது, செகண்டுக்கு செகண்ட் என்ன நடந்தது அப்படிங்கறத ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. கரெக்டா? சோ ஒரு பாட்டில் கீழே கிடந்தா அது கிடக்குது அப்படிங்கிறது, சேர் கீழே கவுந்துட்டு இருந்தா அது கவுந்துட்டு கிடக்குது அப்படிங்கிறது, அண்ட் டாஸ்மாக்ல பாருங்க எவ்வளவு கூட்டம் அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு கூட வந்து எடுக்கிறது, போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இங்க அது நடக்குது, வாத்து நடக்குது, கோழி நடக்குது. அப்பப்பா அவ்வளோ நியூஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாநாடு குறித்து வெளியாகிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் விஷயம் அது கிடையாது. அதுல பார்க்கும்போது எனக்கு டப்புனு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. நிறைய சேர்ஸ் எல்லாம் போட்டு இப்படி மாதிரி படுக்க வச்சுட்டு அந்த சேருக்கு அடியில எல்லாமே சில பேர் வந்து படுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபுல்லாவே வேஸ்டான பிளேஸ் இல்லையா, இங்க எங்கேயுமே வந்து அவங்களுக்கு நிழல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ சேர் நிழலாவது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சேர் எல்லாம் இப்படி போட்டு படுத்திருந்தாங்க. அண்ட் திரும்பவும் வந்து கீழே தார்பாய்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் கிழிச்சு தலைக்கு மேல புடிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. இதை ஏன் நீ சம்மந்தம் இல்லாம சொல்றது நீங்க நினைக்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த சேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த கதையை கேளுங்களேன். லாஸ்ட் டைம் மாநாடுக்கு, விக்கிரவாண்டியில் நடந்த மாநாடுக்கு ஒரு சேர் எல்லாமே கொடுப்பாங்க பாத்தீங்களா, ஒரு டெண்டர் எடுத்து கொடுப்பாங்கல்ல, அவங்க சொல்லிட்டாங்க கொஞ்சம் கொடுத்துட்டு இதுக்கு மேல எங்கள்கிட்ட ஸ்டாக்ஸ் கிடையாது, நாங்க இதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல சேர் எல்லாம் என்னடா பண்றது, ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பக்கம் திமுகவினுடைய அழுத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா உண்மையான ரீசன் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நிறைய சேர் வந்து சேதமாயிடுச்சு, நிறைய சேர்ஸ் வந்து உடைச்சிட்டாங்க. சோ அது வந்து ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. அதனால நிறைய எங்களுக்கு கரெக்டான ஒரு இழப்பீடு அவங்க கொடுத்துருப்பாங்க எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்றதுக்கு. ஆனா உடஞ்சிருச்சுன்றது குற்றமா வச்சு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க மறுத்துட்டதாகவும், கிட்டத்தட்ட 50,000 சேர்ஸ் வந்து கேரளாவில இருந்து டெண்டர்ல எடுத்துட்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. சோ இன்னைக்கு இதே மாதிரி கீழே இருக்கிற தார்பாய்களை கிழிச்சு அவங்க யூஸ் பண்ண அந்த வீடியோவையும் அந்த ஒரு இமேஜஸையும் பார்க்கும்போது தோன்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அடுத்த வருஷம் ஒருவேளை இந்த தார்பாய் டெண்டரும் க்ளோஸ் ஆயிருமோ என்னவோ அப்படின்னு தோணுச்சு. சரி, நீங்க என்ன நினைச்சீங்க அதை பார்க்கும்போது அப்படிங்கறது சொல்லுங்க. இந்த விஷயம் முக்கியமா மாநாட்டம் நடந்துச்சு. அண்ட் செகண்டரியா நான் சொல்லணும்னு நினைச்சது, கியூஆர் கோட் ஸ்கேனர் எல்லாம் வச்சிருக்காங்க. எவ்வளவு பேர் வந்து உள்ள வராங்க போறாங்க அப்படிங்கறத மானிட்டர் பண்றதுக்காக, எவ்வளவு நபர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் அட்டெண்டன்ஸை வந்து அங்க ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறதுக்காக அந்த கியூஆர் கோட் ஸ்கேனர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. பட் நிறைய பேர் வந்து அந்த போட்டோஸ் எடுத்து அவங்க ஃபேமிலிஸ்க்கு வீட்டுல இருந்து பாக்குறவங்களுக்கு அனுப்பிச்சு அதை வந்து கேமரால அப்லோட் பண்ணி நீங்க வந்து இது பண்ணுங்க, லைக் வந்து என்ட்ரி போடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரியான கூடுதல் தகவல்களும் இருக்கு. சோ இத்தனை பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்றத தாண்டி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க கணக்கு காமிக்கிறதுக்காகவோ அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட 30 லட்சம் நபர்கள் வந்து உள்ள வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது மதுரையில இருக்கிற எல்லா நபர்களும் அங்க வந்திருந்தாங்க அப்படின்னாவே 25 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா 25 லட்சம் தான் மக்கள் தொகை மதுரையில அப்படின்னு சொல்லப்படுது. சோ இன்னும் சுத்தி கித்தி எல்லாம் வந்திருந்தாங்கன்னா எப்படின்னு தெரியல. ஆனா இந்த 30 லட்சம் கொஞ்சம் டூ மச் தானோ அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த கிரௌடோடைய ரேட்ஸ் எவ்வளவு வருது அப்படிங்கறது கரெக்டா நம்மளுக்கு தெளிவா அக்யூரேட்டா சொல்லுவாங்க. அப்புறம் நான் உங்களுக்கு அதை கன்வே பண்றேன்.
ஆனா இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும்போது ஒரு பெரிய அசம்பாவிதம் அப்படின்னு நடந்திருந்தா ஐயோ போயிருக்குமே அப்படின்னு சொல்லும் அளவுக்கு 100 அடி உயரத்துல ஒரு கொடி கம்பம் ஒண்ணு நடுறாங்க. அதை நீங்க எல்லாருமே ஆப்வியஸா பாத்திருப்பீங்க. அது வந்து வெயிட் தாங்க முடியாம டப்புன்னு போயிட்டு ஒரு கார் மேல விழுந்து அது பெரிய டேமேஜ் ஆயிடுது. சோ அது வந்து வேற யாரைய மேலேயாவது விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கிறது? அடுத்ததா அங்க ஒரு வேளை மீட்டிங் நடக்கும் போது சாஞ்சிருந்தா என்ன ஆகுறது? அவருடைய மொத்தமே எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லப்படும் அளவுக்கு மொத்தமா மாறி இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி வீடியோக்குள்ள போவோமா? இப்போ அவர் ஸ்டார்ட் பண்றது எப்படி? வாகை சூட வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. சோ அந்த இடம் அவங்களுடைய அப்பியரன்ஸ் அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஆல் இது இப்படிதான் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. இதனுடைய டெப்தான மீனிங் என்ன தீபிகா? விஜய் பேசினாரு, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இது என்ன தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1967ல ஓகேவா காங்கிரஸ் வந்து ஆட்சி பண்ணும்போது அவங்க கையில இருந்து ஒரு பெரிய வரலாறு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வரலாறு திரும்புது அப்படின்னா அண்ணாதுரை அவர்கள் கிட்ட இந்த ஒரு ஆட்சி கைமாறுது. அது வந்து ஒரு பெரிய வரலாறு. புதுசா ஒருத்தர் வந்து பிடிக்கிற ஒரு விஷயம். அகைன் 1977 1977ல திமுக கிட்ட இருந்து அதிமுகவுக்கு ஆட்சி அப்படியே மாறுது. சோ இதுவும் வந்து வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான். அதே மாதிரி திமுக கிட்ட இருந்து 2026ல புதுசா இது வரைக்கும் வந்து இப்ப அதிமுக கிட்ட வருது அப்படின்னா அது வரலாறு இப்போதைக்கே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து பிடிச்சது ஆட்சியை பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1977. ஆனா இந்த முறை 2026ல தமிழக வெற்றி கழகம் அந்த ஆட்சியை புடிச்சு வரலாறு திருப்பணும் அப்படிங்கறதுல தெள்ள தெளிவா டிசைட் பண்ணிருக்காங்க. சோ தட் அந்த டாக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. நல்லா இருந்தது. சொன்ன விஷயமும் நல்லா இருந்தது. இது பார்க்கும் போதும் நல்லா இருந்தது. அண்ட் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கும் போதும் சரி அது உள்ள மக்கள் கூட இருக்கும் போதும் சரி அவருக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசியல்ல அவர் பாதி கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் திமுக கூடவே இருந்துட்டு சில மனசு உராய்சல் மனக்கசப்பு இதெல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம தனியா கட்சி ஆரம்பிச்சா என்ன, நம்மளுக்கான செல்வாக்கு அவங்கள்ட்ட ஏன் கொடுக்கணும், நம்மளே ஈட்டிக்கலாம்ல அப்படிங்கறத டிசைட் பண்ணி டப்புன்னு மூவ் ஆன் ஆறாரு. அவரு மூவ் ஆன் ஆற கட்சி தான் வந்து அதிமுக. சோ அதை வந்து தலைமை பொறுப்புல இருந்து இப்போ வரைக்கும் சூப்பரா கொண்டு வந்தாரு. அண்ட் அகைன் இந்த மாதிரி ஒரு நடந்த ஒரு விஷயம் இப்போ இத பத்தி நான் சொல்லணுமே. சரி ஓகே, இப்போ இவர் வந்து கொண்டு வராரு இந்த விஷயத்த விஜய் வந்து அட்ரஸ் பண்ணி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு தெரியுமா? நான் ஒரு விஷயம் நடக்கிறத லிங்க் பண்ணி யாரு எப்படி சொன்னாங்க அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்றது சேர்த்து சொல்லிடுறேன் ஓகேவா. சோ இப்போ இதுல வந்துட்டு அந்த மாதிரி அவங்க எல்லாம் கட்டி காத்து எடுத்துட்டு வந்த கட்சி இப்போ யாரு கையில இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார சலுக்குன்னு ஒரு குத்தி விட்டுருக்காரு. சோ இந்த விஷயத்துக்கு எடப்பாடியார வந்து ரியாக்ட் பண்ற விஷயம் என்ன தெரியுமா? யாரு கட்சி ஆள்றாங்கன்னு கூட தெரியல. ஐயோ அவரை பாக்குறதுக்கு எனக்கு வந்து பரிதாபமா இருக்கு. அவரை பாக்குறதுக்கு கரெக்டா வந்து என்னமோ ஒண்ணு சொன்னாருங்க ஒரு வார்த்தை. அவர் கரெக்டா வந்து நம்மள யோசிக்கல, நம்ம யாரு இருக்கோம் அப்படிங்கிறது கூட தெரியாம அரசியல வந்து நிக்கணும்னு நினைக்கிறாராங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. ஆனா அது ஆக்சுவலி அவர் எப்படி சொன்னாரு நம்மளுக்கு தெரியும்ல, கலாய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சொல்றாரு. யார் ஆள்றாங்கன்னு தெரியாமையா அந்த மனுஷன் அங்க பேசிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு செம்ம தக் ரிப்ளை தான். சரி எம்ஜிஆரை பத்தி ஆரம்பிச்சோம் முடிச்சோம். அடுத்து வந்து விஜயகாந்த் அவர்களை பத்தியும் பேசியிருந்தாரு. இந்த மதுரை மண் அப்படின்னா எல்லார பத்தியும் பேசிட்டு எங்க அண்ணனை பத்தி நான் பேசாம இருந்தா எப்படி? எம்ஜிஆர் அவர்கள் கூட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா எம்ஜிஆர் மாதிரியே மனம் கொண்ட விஜயகாந்த் அண்ணன் கூட பழகிறதுக்கான நிறைய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள ஆரம்பிக்கிறாரு. இது மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரேமலதா கிட்ட இருந்து கிரீன் சிக்னல்ஸ் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னா கூட்டணிக்குள்ள வரணும், கூட்டணிக்குள்ள வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தைரியமா இருந்த விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் அப்படின்னா புதுதா தொடங்கப்பட்ட அந்த கட்சியில யாரும் வந்து கூட்டணிக்கு வைக்க கூடாது எப்படி அப்படின்னு யோசிக்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல தான் இருக்காங்க. கரெக்டா கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்டேட்ல இருக்கிற நபர்களை ஹேண்டில் பண்றதுக்காக தான் பிரேமலதா கிட்ட மேக்சிமம் கேட்டிருப்பாங்களா இருக்கும்னு நினைக்கிறோம். சோ விஜய் அவர்களுக்கு ஏதோ ஒரு சிக்னல் இருக்கிறதுனாலதான் விஜயகாந்தினுடைய பேரை மையப்படுத்தி அங்க பேசுறாரு. சோ பிரேமலதாவும் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு தம்பி மாதிரி 17 வருட காலமா வந்து அவங்களுடைய அப்பாவுக்கும் நம்மளுடைய கேப்டன் அவர்களுக்கும் வந்து இணைப்பு இருக்கு, அவ்வளவு 17 படங்கள் பண்ணியிருக்காங்க. சோ அவங்களுக்கான ஒரு நட்புகள் அப்படிங்கிற இருக்கு. அவரோட சின்ன வயசு ரோல் எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் தான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங்கே வேற அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை உரிச்சு பிரேமலதா அவர்கள் வச்சிருந்தாங்க. பட் கூட்டணிக்குள்ள இணையறாங்களா அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லவே இல்லை. அண்ட் அகெயின் இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு மெசேஜ் போயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ வந்து இதெல்லாம் வந்து பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கட்சி, சூப்பரான கட்சி அதிமுக, அதுல போய் யார் ஆள்றாங்க பாருங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாரு. அதுக்கு அடுத்த கட்டமா
நாங்கெல்லாம் வந்து ஒன்னும் அடிமை கிடையாது, நாங்க யாருக்கிட்டையும் போயிட்டு வேலை செய்யணும்னு எங்களுக்கு நாங்க ஒன்னும் அடிமை கிடையாது, எந்த கூட்டணி கீழவும் வேலை பார்க்கணும்னு அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் நம்பர் 1 அதிமுகவை தாக்குறாரு. அடுத்த கட்டமா நாங்க என்ன உலக மகா ஊழல் கட்சியா அப்படிங்கிறாரு. அதுவும் யார அதிமுக மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்றாரு. சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அது மேல வந்து திணிக்க 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 அங்கவே இருக்கிற நபர்களே வந்து என்ன ஆகுறாங்கன்னா, இப்போ இந்த பெரிய கட்சி பிரம்மாண்டமா அதிமுகன்ற ஒரு சூப்பரான கட்சி, ஆனா உட்கட்சி மோதல் அப்படிங்கிறது வலுவாக தான் இருக்கு. ஓபிஎஸ் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம், செங்கோட்டையன் ஒரு பக்கம், சோ எல்லாரையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்கலாம். எடப்பாடியார் ஒரு பக்கம், முக்கியமான ஆட்கள் யாருக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு காரணமே அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பேக் ஃபயராகவும் இருக்கு. கரெக்டா? சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் அவர் கரெக்டா ஹேண்டில் பண்ண கிடையாது. இந்த ஒரு சூழல்ல உள்ள இருக்கிற நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கே வந்து அது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு பாருங்க, உள்ள இருக்கிற நபர்களுக்கே வந்து அங்க என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்காங்கன்ற மாதிரி. சோ அங்க தலைமை கிட்ட ஒரு மாதிரி அதிருப்தியாவே இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த நபர்கள் எல்லாருமே வந்து விஜய் பக்கம் சாயறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு. முக்கியமா ஓபிஎஸ் அவர்கள் இது உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால எம்ஜிஆரை வச்சு ஒரு கேம் பிளே இருக்கலாம், அண்ட் வந்து கேப்டன் விஜயகாந்தை வச்சு தேமுதிகவை உள்ள இழுக்கிறதுக்கான சான்சஸாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இவருக்கு கூட்டணி கிடையாது, இவர் தனியா தான் நிக்க போறாருங்கிற மாதிரி இவருக்கு ஒரு தெளிவு வர ஆரம்பிக்குது. என்னன்னா இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. ஒரு பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து கட்சிகளும் என்ன பண்றாங்க, அவங்களும் போய் திமுகவில் இணையறாங்க. பட் அதிமுக சைட் வரல. எங்க கூட ஒரு பெரிய கட்சி இணைய போகுது அப்படின்னு சொன்ன எடப்பாடியார் கூட எந்த கட்சி இணைய போகுது அப்படிங்கிறது இன்னைய தேதி வரைக்கும் சொல்லல. சோ எங்க பார்த்தாலும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கும் போது நமக்குன்னு யாருப்பா வரப்போறா, நம்மளேதான் அப்படிங்கறத தெளிவா லைன் இஸ் சிங்கிள் ஃபார் ஜங்கிள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். ஆரம்பிக்கிறதே அப்படிதான். சோ இப்ப லைன் வந்து சிங்கிளா இருக்கும் ஒரு காட்டுக்கா, அது மாதிரி தான் நானும் அப்படிங்கிறாரு. சரி, அப்படி சொன்னாலும் அவருக்கு மனசு ஒன்னும் வரல. சரி, நம்ம சொல்லிடுவோம், ஆட்சியிலேயே பங்கு இருக்கு, அதிகாரத்திலயும் பங்கு இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவுபட சொல்லிடுறாரு. இது மாதிரி அடுத்தடுத்த ஒரு விஷயங்கள் வந்து கூட்டணி கட்சிகள் இணையறாங்க அப்படின்னா அவங்களுக்கான சூப்பரான விஷயங்களா அது இருக்கும் அப்படின்னு அவங்களும் பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்க, திமுகவுல ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அதிமுகவில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுவே இப்ப ஓபிஎஸ் அவர்கள் சட்ட யோசிக்காம விஜய் பக்கம் போனாரு அப்படின்னா நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அவர் சிஎம்மா திரும்பவும் நிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா எடப்பாடியை மீறி பாஜக ஓபிஎஸ் கிட்ட அந்த அளவுக்கு நெருக்கம் காமிக்கல. அண்ட் நடுவுல பிஎல் சந்தோஷ் அவர்கள் சென்னை வந்தாரு அப்படின்னு சொல்லும் போது ஓபிஎஸ் வந்து இன்வைட் பண்ணிருந்தாங்க, ஓபிஎஸ் தான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்ததாக தான் சொல்லப்பட்டுச்சுல, அதெல்லாம் சும்மா. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கிளாரிட்டியா சொல்லிட்டாரு, ஓபிஎஸ்க்கு எந்த விதமான அழைப்பும் கிடையாது, ஊடகங்கள் வேற மாதிரி வந்து மடைமாற்றம் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்களே ஒரு வீடியோல சொல்லியிருந்தாப்ல. சோ தெளிவா தெரியுது, ஓபிஎஸ்கான ஒரு மரியாதை, ஓபிஎஸ்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது ஷார் ஷார்ட்டா அங்க கிடைக்கிறதே கிடையாது. ஈவன் என்ன அதிமுகவில் இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், என்டிஏ கூட்டணி எல்லாமே சுத்த வேஸ்ட் அப்படின்றது தான் ஓபிஎஸ் அவர்களுடைய கணக்குல இருக்கு. அதனால யோசிக்காம அவர் அங்க போனாரு, தேமுதிக எல்லாம் போனாங்க அப்படின்னா ஓட் ஷேரிங் அப்படிங்கிறது டைவர்ஸ் ஆயிட்டு மேபி யார எப்போ எந்த இடத்துல எங்க குறைஞ்சது ஒரு 20 தொகுதியாவது அவர் ஜெயிப்பார் விஜய் அப்படிங்கிறது இன்னைய டாக்கா இருக்கு. பட் அதிகாரத்தை பிடிக்க முடியுமா, ஆட்சியை மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தெரியல. அது வந்து லாஸ்ட் மினிட்ல என்ன மூவ் வேணா நடக்கலாம். ஆனா வந்து முதல்ல வந்த உடனே முதல் தேர்தலே ஒரு பெரிய வெற்றி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனா அங்க கூட்டம், அந்த தொண்டர்கள் எல்லாருமே வந்து ரசிகர்களா மட்டும் இல்லாமல் உண்மையான தொண்டர்களா இருந்து ஓட் போட்டால் சூப்பராக இருக்கும். கரெக்டா? இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங்க்கு விஜய்க்காக வந்தோம், பார்த்தோம். நாளைக்கு அதிமுக ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்கன்னா அங்கேயும் போவோம், திமுக கூப்பிட்டா அங்கேயும் போவோம் அப்படின்னு இல்லாம போங்க, மீட்டிங்க்கு போலாம், பட் ஓட்டு யாருக்கு அப்படிங்கறத உறுதிப்பட யோசிச்சுக்கணும். சோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஜய் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் சொல்ற விஷயம் என்னன்னா, டு பி ஃப்ராங்க், விஜய் அண்ணாக்கு தான் நாங்க போடுவோம், விஜய்க்கு தான் ஷுவரா ஓட்டு, என் ஃபேமிலியே நான் போட வைப்பேன் அப்படின்னு சொல்லி செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அஸ் லைக் அத மாதிரி இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு அவருடைய ரசிகர்களே வந்து ஒரு பெரிய போர் வீரர்களா மாறினாங்க பாத்தீங்களா. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய ரசிகர்களே ஒரு பெரிய படை பட்டாளமா மாறினாங்கல்ல, அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுக்கும் ஆஸ் லைக் இவங்கள மாதிரி ஒரு பெரிய ரூட்ஸ் வந்து அரசியல்ல கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும்.
ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும். ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், மோடி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் விமர்சனத்தின் உச்சத்துல வச்சுட்டாருப்பா விஜய் அப்படின்னு சொல்றாங்கல்ல. முக்கியமா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. மோடி அவர்களை பேரோட வச்சு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வந்து எங்களுக்காக மீனவர்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்குது, நீங்க தயவு செஞ்சு வந்து என்னன்னு பாருங்க, அவங்களுக்கான இதை வந்து நீங்க வாங்கி கொடுங்க, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், கச்சத்தீவை மீட்டி கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. பட் யோசிச்சு பார்த்தா கச்சத்தீவை முதல்ல தார வார்த்தது யாரு? காங்கிரஸ் இருக்கும் போதுதான். சோ பண்ணதை தார வார்த்தது அவங்க. இவங்க இருக்கும் போது, இவருடைய ஆட்சி இருக்கும் போது, அதுவும் ஆனா தெளிவா அவர் சொல்லிட்டாரு, 3 தடவையா நீங்க தான் ஆட்சியை புடிச்சிட்டு இருக்கீங்க, அப்ப கச்சத்தீவை நீங்க தானே மீட்டு கொடுக்கணும், இதுவே காங்கிரஸா இருந்தா பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பக்கம் லைட்டா இப்படி இருக்கிற ஆள் சாஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பலரின் கருத்தா இருக்கு, இன்க்ளூடிங் சீமான் அவர்களும் சொல்றாரு. திமுகவை ஆட்சியை ஒழிக்கணும், அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருல்ல, கரெக்ட் தான், சரியான ஒரு விஷயம் தான். ஆனா யோசிச்சு பாருங்களேன், அவர் நினைக்கிறாரு, பண்றாரு, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா முழுக்க சொல்றது என்ன? இது வந்து குடும்ப அரசியல், குடும்பமா சேர்ந்து அப்படியே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்ப இவங்களை விட பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்களே அரசியல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வரலாறு காங்கிரஸ் கிட்ட இருக்குல்ல. அப்போ பாஜகவை திட்டுறீங்க, டிஎம்கேவை திட்டுறீங்க, திமுகவை திட்டுறீங்க, நாம் தமிழர் கட்சியை திட்டுறீங்க, எல்லாரையும் திட்டுறீங்க. திட்டிட்டு ஆனா காங்கிரஸ் மட்டும் ஏன் பெரிய அளவுல விட்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இவர் கேட்கிறாரு. பட் காங்கிரஸ வந்து பேசல, நாங்களாம் வந்து எந்த கட்சியும் நம்மளுக்கு தேவையில்ல, யார்கிட்டயும் அடிமையா இருக்க தேவையில்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆனா அவங்கள வந்து திட்டலதான். சோ இது வந்து ஒரு மாதிரி காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு வரோம், நீங்க வாங்கன்னு கூப்பிட்டா போயிடுவாரு தானே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. பட் தெரியல, அவர் போக மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த கச்சத்தீவு பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்றாங்க. அவங்கதான் எங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, தார வார்த்ததே அவங்கதான். இன்னைக்கு வந்து நீங்க உங்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னு மோடி அவர்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா அதற்கான முயற்சியில அவரும் ஈடுபட்டு இருக்காருல்ல அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தாமரை இதழில் தண்ணீரே ஒட்டாது அப்படிங்கிறீங்க, தாமரை வந்து தண்ணீர்ல தான் வளருது, என்னங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விமர்சனம் எல்லாமே வந்து சிரிப்பு மூட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜக சார்ந்து ஒரு பெரிய போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க. சோ நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, அவர் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதிமுகவில் இருந்த நபர், அதாவது எடப்பாடியாரும் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரா, ஒரு மெசேஜ் சொல்லிட்டாரா, அண்ட் பாஜகவை சார்ந்த இவங்களும் அண்ணாமலை அவர்கள்லாம் வந்துட்டு இருக்கிற தொண்டர்கள்லாம் வந்து உண்மையாலுமே தொண்டர்களா, அவங்க உண்மையாவே தொண்டர்களா அப்படிங்கறத நோட் பண்ணணும். ரசிகர்களா கூட இருக்கலாம், அது வந்து லாஸ்ட் எண்டிங்ல தான் தெரியும். அது வந்து சினிமா பாணியில பயங்கரமான விமர்சனங்களை அவர் கொடுக்கிறாரே தவிர பெரிய அளவுல வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து லைட்டா ஒரு பல்பு தான் கொடுத்து வச்சிருக்காரு. சோ நிறைய பேரும் இப்படிதான் சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆரம்பமே பாத்தீங்க அப்படின்னா அவரை நோக்கிதான் வந்து அணுகுண்டே பாயுது. அப்படின்னு கேக்குறீங்களா? போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் புலிகள், அவங்க எல்லாம் எலிகள், டிவிக்கேன்னும் போது டிவிக்கிறியா வா அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கரமா ட்ரோல் பண்ணியிருந்தாரு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்கள். சோ இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கறதுல விஜய் அவர்கள் ரொம்ப குறிக்கோளா இருந்துட்டு, அவர் வந்து ஒரு சிங்கம் வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதுன்னா பெரிய, அதுவும் செத்து போனதை அதெல்லாம் தொட்டு கூட பார்க்காது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. சின்னதெல்லாம் கூட ஆடாது, அது இதை விட பலமான ஒண்ணுதான் வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருல. அந்த கதையிலேயே வந்து நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சின்ன விலங்குகள் அப்படின்னு சொன்னது சின்ன கட்சிகளான நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்றாங்க. பெருசு அப்படின்னு சொன்னது வந்து திமுக, பிகாஸ் அது வந்து பெரிய கூட்டணி அமைப்பு, பெரிய கட்சி, இணைய தேதியில ஒரு பெரிய கட்சியா இருக்குது. எப்பவுமே வந்து திமுக ஒரு பெரிய கட்சியா தான் இருந்துச்சு. சோ அந்த பெருசு அப்படின்னு சொன்னது அவங்களும் நாம் தமிழர் கட்சியை குட்டினும் சொல்லி விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி, ஒண்ணு தாவேகா, இன்னொன்னு திமுக அப்படின்னாரு. சரி, திமுகன்ற விஷயத்துக்கு வா அப்படிங்கிற உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஸ்டாலின் அங்கிள் கேக்குதா அப்படின்னு சொன்னாருல, வேற லெவல், வேர்ல்டு ஃபேமஸ் பா அப்படின்னு சொல்லும் வகையில திமுகவினுடைய தூக்கம் ஒட்டு மொத்தமும் வந்து போயிடும் போல இருக்கே, தூக்கத்தையே தொலைச்சிட்டு அவங்க சுத்துவாங்க போலவே, என்னப்பா தம்பி இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து விமர்சனங்கள் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. சோ அவர் நம்மளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செஞ்சுட்டேன்னு சொன்னாரே, செஞ்சாரா அப்படின்னு கேட்கும் போது இல்லன்னு மக்களுடைய கோஷங்கள் ஒரு பக்கமும் வந்து அவ்வளவு அளவுக்கு கத்தல் கூச்சல் செம்மையா கேக்குது. உங்களுக்கு கேக்குதா அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு சொன்ன விஷயங்களும் அவருடைய பாணிகள் எல்லாமே வேறுபட்டுதான் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு பாட்டு ஒண்ணு பாடி ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா,
ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அப்படின்னு சொல்லி அது கபடதாரரான அங்கிள் ஸ்டாலினே இருந்தாலுமே அது தப்புதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி அங்கிள் ஸ்டாலின் இட்ஸ் வெரி ராங் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அங்கிள் அப்படின்னு குறிப்பிட்டு பேசின ஒரு விஷயம் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாவும் மாறிடுச்சு. அப்பாங்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க, அங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியலையான்னு சொல்லி இவர் அங்கிள்னு மாத்தி விட்டாரு. நல்லா தான் இருந்தது. அதை பார்க்கும்போது நல்ல காமெடியா நல்ல ஃபன்னா சூப்பரா இருந்துச்சு. அவருடைய ஸ்பீச்சும் வந்து எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் நல்லா தான் பேசியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓகேவா தான் அவரும் பேசியிருந்தாரு. பட் இன்னும் வந்து அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் அடுத்தடுத்த மாநாட்டுல அவர் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. பட் முழுக்க முழுக்க அது எல்லாமே சினிமா டைலாக்ஸ் மாதிரியே தெரியுதே. உங்களுடைய அவருடைய புது டெக்னிக்ஸ் ஆஃப் ஸ்பீச் இது வந்து ரொம்ப நார்மலா ஒரு ஹார்ட் டு ஹார்ட் ஸ்பீச் மாதிரி ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் தாம் தூம் தூய தமிழே பேசுற மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு விதமா மொத்தமே ஒரு 2.5 மணி நேரத்துல இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாநாடு. சோ நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னும் நிறைய குறைகள்லாம் இருக்கும். அடுத்த வீடியோல ஃபுல்லா கவர் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க கட்சிகள் என்ன சொல்லுது, விமர்சனங்கள் என்ன வைக்கிறாங்க, விஜய் அவர்களுடைய வார்த்தைகள் அவருடைய ஸ்பீச்சுக்குன்றது மட்டும் தான் டோட்டலா நான் கவர் பண்ணிருக்கேன். ஃபுல்லா பாருங்க. பார்த்திருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்க. விஜய் அவர்கள் 2026 தேர்தல்ல ஆட்சியை பிடிப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல திமுகவா, நாம் தமிழர் கட்சியா, இல்ல எந்த கட்சி வரும் அப்படின்னு, அதிமுகவா, அதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுல அப்படின்றத நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.